ஸோ படபடப்பாக இருக்கா? வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு 2 days vlogோட ஒரு கம்பைலேஷனாக தான் இருக்க போகுது. என்னன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் இங்கேயே போயிடும். ஸோ வாங்க குயிக்காவே வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரியான வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்தே அப்படியே vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். சீயக்காய் பொடி வந்து அம்மா வந்து அரைச்சி கொடுத்து எடுத்துன்னு வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் வரும்போது. அது அப்பப்போ எப்போயாவது எடுத்து தேய்ச்சிப்பேன். பட் ரெகுலர் பேசிஸ்லலாம் சீயக்காய் பொடி யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து எண்ணெய் தேய்க்கிறோமே அப்படிங்கிறனால சரி ஓகே ஏன் இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு எடுத்திருக்கேன். கஞ்சி தண்ணி வந்து நம்ம எப்பயும் சாதம் வந்து எங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிறதாங்கிறனால அந்த தண்ணி இருந்தது. அது கொஞ்சம் ஆறி போயிருந்தது. அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கஞ்சி தண்ணியை வந்து சூடு பண்ணின்னு இருக்கேன். இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த கொரியன் ஹேர் சீக்ரெட் மாதிரிலாம் ஏதோ சொல்லின்னு இருக்காங்க. ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் 4 அரிசியை போட்டு தண்ணியில் ஊற வச்சு அதை தலைக்கு போட்டால் முடி வளரும்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ நிறையா இருக்கும். எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். பட் ஆனால் அது நம்ப முடியாது இப்போ சொல்லும்போது. அதுக்கு வந்து இந்த கஞ்சி தண்ணியை வந்து வச்சு சீயக்காய் பொடி தேய்ச்சி தான் நான் குளிப்பேன். அம்மா வந்து குக்கரில் தான் சாதம் வைப்பாங்க. அதனால் இந்த தண்ணி கிடைக்காது. ஸோ எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஆண்டி இருப்பாங்க. அவங்க வந்து சாதம் வடிப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட முதலே சொல்லி வைப்பேன், ஆண்டி நாளைக்கு எனக்கு கஞ்சி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வாங்கின்னு வந்து இந்த சீயக்காயில் வந்து கலந்து அது வந்து ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட் இருக்கும். நல்ல ஹேருக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போலேருந்தே இந்த பழக்கம் உண்டு. எத்தனை பேர் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பண்ண ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்குது. பட் இப்போ வந்து அது வந்து கொரியன் சீக்ரெட் ஆச்சு. அது நம்ம இந்தியன் சீக்ரெட் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, காய் வந்து பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டினா தயிர் சாதம். இதுதான் வந்து சிம்பிளான லன்ச் அன்றைக்கி. ஸோ நானும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் டிஷ்வாஷரில் போட்டுட்டேன்னா அன்னியோட வேலை எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் முடிச்சதாகிடும். ஸோ இன்றைக்கி வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ்வலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சரி ஓகே ஆலிவ் ஆயில், இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். சாதாரணமாகவே நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பும்போது இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆயிலெலாம் அப்ளை பண்ணி தலைலாம் இப்போ வாடுறதில்ல பசங்களுக்கு. யாரும் அதை வந்து விரும்புகிறதும் இல்லை. பட் இருந்தாலும் நானே அதை வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல ஆயில் ஹேருக்குங்கிறனால. இந்த ஆயில் வந்து லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு சஹானாக்கு தலை வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வாரினேன் அப்படின்னா கொஞ்சம் படிஞ்சா மாதிரி இருக்கும் அந்த பேபி ஹேர்லாம். அதுக்கு வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபேர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து லைட்டாக சூடாக ஆக்கிட்டு அந்த வார்மாக அப்படி நம்ம ஸ்கேல்பில் போட்டு கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணினோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் வந்து இன்னுமே அதுக்கு அந்த தண்ணி தேவைப்பட்டது, ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கலந்து வச்சுருக்கேன். இது சூடாக இருக்கிறதுனால நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். அது வந்து தேய்க்கும் போது வந்து நல்லாயிருக்கும் ஹேரில். ஸோ ஃபைனலாக இதோட எண்ட் ரிசல்ட் என்னவாக இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பில்டப்லாம் பெருசாக இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்ட அந்த ஃபினிஷிங் சரியில்லையே பார்க்குற மாதிரி அவ்வளோ மெனக்கெட்டு கடைசியில் தேய்ச்சி குளித்தா எண்ணெயே போகவே இல்லை. நமக்கு அந்த கையெல்லாம் அவ்வளோ அழுத்தி தேய்க்கிறதுக்கு இப்போ வர்றது இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படியே எண்ணெய் அப்படியே இருக்கா மாதிரி இருந்தது. பயங்கர கடுப்பாக இருந்தது. திரும்ப போய் குளிக்கலாமான்னு யோசித்தேன். பட் பசிக்கவும் ஆரம்பித்ததுனால சரி சாப்பிட்டு, எனக்கு ஃப்ரைடே வீடியோ வேறு எடிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த யோகா வீடியோ ஷேர் பண்ணேன் இல்லையா, ஸோ அடுத்தது அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து அந்த சத்சங் ஈவெண்ட்டுக்கு போவோம். அந்த பாட்லக் பண்ணி எடுத்துன்னு போவேன்ல, அதுக்கு வந்து புளியஞ்சாதம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி புளிக்காய்ச்சலை வந்து ஃப்ரைடே வந்து காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக கலந்து எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணின்னு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து எள்ளு வந்து நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த எள்ளு வந்து நல்லா படபடன்னு அப்படியே பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். அடுத்தது வெந்தயத்தை வறுத்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சரியாக இருக்கும், ரொம்ப போட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எள்ளு வந்து வெடிக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு நான் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு சின்ன டிப் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது வந்து எனக்கு
அதுக்கப்புறத்துலேருந்து எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன அப்படின்னா எண்ணெய் இருந்தது பாத்திரத்துலேயோ இலுப்பச்சட்டிலேயோ, அதில் வறுத்தோன்னா எள்ளு வந்து அந்த அளவுக்கு பொரியாது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே, அதுதான் நம்மளோட மிஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து குக்கரில் பண்ணுறேன். நான் இதில் அவ்வளோவா ஆயில் ஆகிறதுக்கு எதுவும் சான்ஸ் இல்லை. என்ன தான் நம்ம இலுப்பச்சட்டி தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலுமே சம்டைம்ஸ் அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துடுறது போல் இருக்குன்னு அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து ஒரு தனியா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அந்த காரத்துக்கு இந்த புளிக்காய்ச்சலில் இந்த மிளகோட காரம் இன்னும் கொஞ்சம் அந்த சுள்ளுன்னு தெரியும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மிளகாவை வறுத்துக்கலாம். ரொம்ப அது கருகிடுத்துனா ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். இல்லை ஒரு 10 மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஒரு பிடிச்ச புடி அளவுக்கு போட்டிருக்கேன் வேர்க்கடலை. இதெல்லாம் எவ்வளோ குவான்டிட்டிலாம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே தானே இருக்கேன். எவ்வளோ பேர் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்ல தெரியாதுண்ணா. இதுலேருந்தே அப்படியே அரிச்சிட்டு இந்த வேர்க்கடலை வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதிலே திரும்ப அந்த எண்ணெயில் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ இதை தாளித்து கொட்டி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நானே லேர்ன் பண்ணுற விஷயந்தான். லைக் இப்படி தான் எப்போதும் பண்ணுவேனே கிடையாது. சரி இன்றைக்கி புளிக்காய்ச்சல் பண்ணுறோம் அப்படின்னோடனேவே நம்ம வந்து எக்ஸ்பர்ட் ரெசிபீஸ்லாம் எடுத்து பார்ப்போம் இல்லையா, யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து இந்த தடவை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புளியோதரை அப்படின்ற வீடியோ பார்த்த உடனே அந்த மாதிரியே ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணின்னு இருக்கேன். இது வந்து கடுகெல்லாம் நான் தாளிச்சு கொட்டி அப்படியே புளி கரைச்சலை விட்டு கொதிக்க விடுவேன். அதுக்கு மாதிரி பண்ணினோன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. சரி ஓகே, அப்போ வந்து இனிமேல் வந்து இந்த தாளிச்சு கொட்டுறதை எடுத்து தனியாக வச்சுட்டு புளியை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டினதை சேர்த்துக்கிறது. இல்லை சாதம் பிசையும் போது கலந்துட்டோனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் தான் இந்த மெத்தட் நானே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பட் பெரிய வேரியேஷன் ஒன்றும் கிடையாது. இதே இன்க்ரீடியன்ஸ் தான் எப்பயும் நம்ம சேர்ப்போம். பட் அந்த ப்ராசஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொரு புளிக்காய்ச்சல் வீடியோ வந்து அம்மா வந்தபோது பண்ணியிருந்தா, லைக் தேங்காய் அரைச்சி விட்டா மாதிரி. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இது வந்து கொஞ்ச நாள் வச்சுக்கணும் அப்படிங்கிறனால நான் தேங்காய் சேர்க்கலை. ப்ளஸ் வந்து நாளைக்கு வந்து நம்ம சத்சங் போவோம் இல்லையா, அதுக்கு வந்து கலந்து எடுத்துன்னு போகிறேன். ஸோ தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லா தான் இருந்தது. ரொம்ப வீணாலாம் போல், நல்லாவே இருந்தது. பட் இருந்தாலும் இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ ஒரு 4 மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே நல்ல ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஓரளவு புளி வந்து எவ்வளோ சொல்லணுன்னா ஒரு நார்த்தங்காய் சைஸும் ஒரு லெமன் சைஸும் ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்ல பெரிய நார்த்தங்காய் சைஸ் ப்ளஸ் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கான புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறேன்னு குளித்து
நான் அதை வீடியோவை எடுத்திருந்தேன். எண்ணெயே வந்து சுத்தமாக போகலை. எங்கள் அம்மா ஒரு தடவை சீக்கா யூஸ் பண்ணுறியா, வாங்கிட்டு வந்து எடுத்துன்னு வந்து வச்சதை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கில்ட்டாக உறுத்தோம். ஐயோ வேஸ்ட் பண்ணுறோமேன்னு. அதனால் சரி இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்பப்போ எண்ணெய் போடாமல் வெறும் சீக்காவை தேய்ச்சிப்பேன். இன்றைக்கி எண்ணெயை வேறு தேய்ச்சிட்டு போட்டேன். நல்லா அப்படியே எண்ணெய் மூஞ்சிலெல்லாம் வழியிறது, கண்ணெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜிவி ஜிவின்னு இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு மறுபடியும் ஷாம்பு போட்டு குளிச்சாகணுங்கிற மாதிரி சில விஷயம் இந்த மாதிரி தான் ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோன்னு பேரில் சொதப்பல் நடக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் பயங்கர ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது எனக்கு. நான் வந்து ஜப்பானுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து பெரிய பிரச்சனையே வந்து அங்கே நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ ஈஸிலி அவைலபிள் கிடையாது. ரொம்ப ஒரு இந்தியன் கடையில் ஆர்டர் போட்டு மந்த்லி ஒன்ஸ் அப்படி வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தையே முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வந்து நிறுத்திட்டு வரணும் ஜப்பான் வர்றதுனா. ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்ஃபேக்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லெண்ணெய், இல்லையா? ஏதோ ஒன்று இருந்தது, நம்ம வந்து ஒரே ஒரு நல்லெண்ணெய் அந்த பாட்டில் மட்டும் வாங்கின்னு போவோம், அதையே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாமே மாறி போயாச்சு, எல்லா இடத்துலையுமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்போ ஸ்டாப் பண்ணினேன். அது அந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. எப்போயாவது இது மாதிரி திடீர்னு நானே எனக்கு எதாவது பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவேன். கடைசியில் இப்படி வந்து சஹானா இன்றைக்கி வந்தோடனே என்ன ஒரு மாதிரி நீ இருக்க, இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்மெல் வேறு வருது உன் வேலை அப்படிங்கிறான். ஸோ இந்த கொடுமையெல்லாம் வேறு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஆயிலோட சேர்ந்து சீயக்கா வேறு சேர்ந்து, ஸோ இதனால் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வந்து விட்டு போனதுக்கு காரணம் வந்து ஜப்பான் வாசம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். எதுக்கு ஏன் வாயால் அதை சொல்லிட்டு? நான் சொல்லலையே, நீங்களே சொல்லிட்டேன். நாங்களாம் உஷாராயிட்டோம்ல. சீக்காய் தானே போட்டு தேய்ச்சி குளிச்சாங்க, அப்புறம் எப்படி எண்ணெய் போகாமல் இருந்தது? சீக்காய் போட்டு தான் தேய்ச்சேன். அது கையெல்லாம் வந்து அழுத்தம் பற்ற மாட்டேங்குது. நமக்கு நல்லா அப்படியே ஷாம்புலேயே பழகிட்டோம் ஈஸியாக தேய்ச்சி அந்த அளவுக்கு ஹேரை போட்டு தேய்க்கிறதும் ஒரு மாதிரி நமக்கு அது ஒரு பழக்கம் இல்லாமல் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேய்ச்சுமே போகல. இத்தனைக்கும் ஸ்டார்ச் அந்த வடித்த கஞ்சி தண்ணியெல்லாம் போட்டு கண்டிஷ்னராட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிலாம் போட்டேன். பட் அதெல்லாம் போட்டு தான் எனக்கு அவ்வளோ முடி இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா, அதே டைலாக் நானும் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ முடி இருந்தது அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ சொன்னால். அதனால் அதை நான் சொல்லலை. சீக்காப்பொடி நல்ல சீக்காப்பொடி தானே? எங்கள் அம்மா பார்ப்பாங்க இந்த வீடியோவை. என்ன சொல்ல வர கமெண்ட் வரும். ஸோ எங்கள் அம்மா வந்து நீ வேணும்னா யூஸ் பண்ண, இல்லைன்னா பரவாயில்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் எடுத்துன்னு வரும்போது சொன்னால், அதனால தான் சரி எடுத்துன்னு வரட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் யூஸ் பண்ணுறது வரைக்கும் பண்ணிவிட்டு சொச்சம் இருக்குது, அதை நான் காலி பண்ணணும் இப்போ. இல்லைனா அடுத்த டிசம்பர் ஊருக்கு போகும்போது எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். ரொம்ப ஃபுல்லாக அந்த புளியை வந்து நம்மளால் கரைக்க முடியாது, ரொம்ப அப்புறம் தண்ணியாக போயிடும். அதனால் அந்த புளியை வந்து நெக்ஸ்ட் டே ஏதாவது சாம்பாருக்கோ ரசத்துக்கோ கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரளவு திக்காக எடுத்திருக்கேன். அதில் மஞ்சப்பொடி அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இது தலைன்னு இது மட்டும் தனியாக கொதிக்கணும். அதுக்குள்ளே அது கொதிக்கிற சமயத்தில் இந்த மிளகா, தனியா, பெப்பர் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். மிளகா வந்து அன்றைக்கி ஒரு 10-12 தான் எடுத்தேன். ஏன்னா இந்த மிளகா நல்ல காரமாக இருந்தது. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு 5-6 மிளகா சேர்க்கறதுனாலும் சேர்த்துடலாம். மிளகாவை பொறுத்து அந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து எள்ளும் அந்த வெந்தயத்தையுமே நான் வந்து அதோடய சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மிளகாவை வரைக்கும் இதில் போடுறேன். ஸோ தட் கொஞ்சம் காரம் அதில் இறங்கும். ஸோ இது இவ்வளோ நேரம் நல்லா கொதித்து ஓரளவு திக்னஸ் வந்துடுது. இப்போ நம்ம இந்த பொடியை போட்டோன்னா இன்னும் திக்காகிடும் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த பொடியையும் சேர்த்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சின்ன கட்டி வெல்லத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ இப்போ தாளித்து வச்சது அப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம்.
இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா தளதளன்னு கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பிடிஎம்க்கு வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் காலையிலே எழுந்து சமையலையும் பண்ணி வச்சுட்டு போனேன்னா தான் வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா 2 பேருக்கும் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டைம் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டு கீரையை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து காஃபிலாம் குடித்ததுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து யோகா வீடியோவில் நான் காஃபி டீ குடிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் அன்றைக்கி ஏனோ தெரியல, என் ஹஸ்பண்டுக்கு இந்த பிளாக் காஃபி கலக்கும்போது எனக்கு பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது. சொல்லிகிட்டே இருந்தேன், நான் வந்து நேற்று தான் வீடியோவில் சொன்னேன், இப்போ மறுபடியும் அடுத்த டே வீடியோலேயே வந்து நான் வந்து இந்த காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதில் போய் என்ன இருக்குது, அதையே நீ சொல்லிவிடு அப்படின்னாரு. ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்ததுனால அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து காஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ காஃபியோட அன்னையோட டேவை வந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் போகாத தலை இருந்தது இல்லையா, ஸோ 2 நாள் நம்ம மறுபடியும் வெளியிலலாம் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால கம்ப்ளீட்டாக ஷாம்பு போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீரை சாம்பாரும் சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி குக்கரில் வச்சுட்டேன். அதனால் அதை வந்து ப்ரீவியஸ் நைட்டே குக்கரில் வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதனால் குயிக்காக அதை பண்ணிவிட்டு காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த அவகேடோ மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதோட சிம்பிளாக அன்னியோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த தலையை குளித்ததுக்கப்புறம் காய வைக்கிறது வந்து ஹேர் ட்ரையர் போட்டு அப்படி தான் காய வச்சுட்டுருப்பேன். அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, ரொம்ப கேர் எடுப்பேன் நான். அப்படியே தலையில் வந்து தண்ணி போய் தலைவலி வந்துடுறது, அதனால் வந்து ட்ரை பண்ணிக்கணும் ஈரத்தலையோடு இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணணும்னு ட்ரையர் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, ட்ரையர் போடுறதுனால தான் அந்த ஹெட்டேக்கே வருது நமக்கு என்னைக்கெல்லாம் தலை குளிக்கிறோமோ. ஸோ இப்போலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபேனில் தான் காய வைக்கிறேன். இது வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த ஹீட்டாக நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, கூலிங் இது போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஹீட் அந்த இதை போடும்போது குயிக்காக ட்ரை ஆகிடும். பட் அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே இறங்கிடும், ஏன்னா வெளியிலேருந்து ஹீட்டை நம்ம கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மேபி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஹேர் ட்ரையர் போடுறதே இல்லை. ஹேருக்கும் நல்லது அது, தலைவலியும் வர்றதில்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து தலை குளிச்சா தலைவலி வந்துடுறதுன்னா இந்த டெக்னிக்கை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி என்ன மாதிரி ஒர்க் ஆனால் ஆகலாம், இல்லை அதெல்லாம் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் என்னமோ வரும் போகும் அப்படியும் நடந்திருக்கலாம். இந்த டிப்ஸை இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ படபடப்பாக இருக்கா? எனக்கு என்ன படபடப்பு, பசங்களுக்கு தான் படபடப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது எங்கே அப்படின்னா ஸ்கூல் பிடிஎம்க்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து பசங்களை பற்றி பெருசாக ஒன்றும் வராது கம்ப்ளைண்ட்ஸ், எனக்கு தெரியும். நல்ல ரிமார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் நாங்கள் வந்து அதை ஒன்றும் பெருசாக அளவில் எடுத்துக்க மாட்டோம். பட் அன்னியோட டே, அதுக்கு ப்ரீவியஸ் டேலாம் பசங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல பிள்ளையா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சைல்டாக இருப்பாங்க. நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறோம். உங்களுக்கு பிடிஎம் அப்படின்னு நினச்சா ஒரு படப்படப்பு வருதா? அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பிடிஎம்மே கிடையாது, அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தது இல்லை. ஆமாம், காலேஜ் படிக்கிறப்போ பிடிஎம் இல்லை. பிரச்சனை பண்ணா பேரண்ட் வருவாங்க, அந்த மாதிரி பிடிஎம்லாம் நல்ல பையன் அவார்டு கொடுக்கறதுக்காக எங்க அப்பா வாங்கினார் அவார்டு. ஒரே ஒரு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை. பட் சிங்கப்பூரில் வந்து மழையோ வெயிலோ பெரிய அளவில் நம்ம வந்து கவலையே பட வேண்டாம். எல்லா இடத்துலையும் அந்த க்ளோஸ்டு அந்த ஷெல்டர் இருக்கும், அது வழியாகவே நடந்து போய் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்துட முடியும், நனையாமல் குடை இல்லாமலே கூட. ஸோ இப்போ வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். பிடிஎம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 2:15 ஆயாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாழி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயாச்சு.
இது வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த சத்சங் வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்டில் இருந்தாங்க, ஒரு 2 ஸ்டாப் பஸ்லேயே போயிடலாம். அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி மெதுவாக வேணா வா, கொஞ்சம் நாழி ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் உடனே வந்தவுடனே மறுபடியும் இதுக்கு சாதத்தை வச்சு கலந்து ஆற வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருந்தது. அதனால் நீங்கள் கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இல்லைனா டாக்ஸி எடுக்கிற பட்சத்தில் 2 பேருமே ஒன்றா போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு டாக்ஸி அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆல்ரெடி பயங்கரமாக போயின்னு இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு நான் மெதுவாக அப்புறம் எழுந்து இது எல்லாத்தையும் கலந்துட்டு நான் வந்து அந்த சத்சங்கை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அன்னியோட டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரைடேவும் சரி சாட்டர்டேவும் சரி எனக்கு ஒரு விதத்தில் நம்ம ராத்திரி போய் படுக்கும்போது ரொம்ப திருப்தியாக எல்லாம் எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாமே பண்ணிட்டோன்னு ஒரு ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறமும் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புளி காய்ச்சல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நான் காய்ச்சிருந்தேன். நவராத்திரிக்கும் இருக்கட்டும், ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒருத்தர் வராங்க ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லணும் அப்படின்னா கூட புளி காய்ச்சல் இருக்கும். ஒரு லெமன் ரைஸு தயிர் சாதம்னு கலந்து ஒரு காய் பொட்டேட்டோ பண்ணிட்டோன்னா சாப்பிட்டுட்டு போக சொல்லலாம் அப்படின்னு இருக்கட்டும் ஒரு அவசரத்துக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா தான் காய்ச்சிருந்தேன் அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்குனாலும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் எங்களை மாதிரியான ஒரு வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து எங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும். எனக்காக அதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Subha. Bye bye.